கிளம்பு. உன்னை கையோட வீட்டுக்கு கூட்டு போற முடிவோட தான் நான் வந்திருக்கேன். நான் வரணுமா? என்னாச்சுப்பா? இன்னும் என்ன ஆகணும்? ஏதோ மூணாவது மனுஷன் சொல்லிதான் எனக்கு எல்லாமே தெரியுது. உன் உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிற விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லல? நீயா ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த. அந்த வாழ்க்கை சரியில்லாத வாழ்க்கைன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லியும் நீ கேட்கல. சரி, ஏதோ ஒரு வீரா போட நீ கஷ்டப்படுறேன்னு நான் நினைச்சேன். ஆனா உயிரை பணைய வச்சு இப்ப நீ வேலை செஞ்சிருக்க. இல்ல மாமா, நான் வேலை செய்ய வேண்டாம் மாமா சொன்னேன். அவதான் கேட்காம வேலை பண்ணணும்னு ஆசைப்பட்டு. நான் உன்னை பார்க்கவோ பேசவோ வரல. நாம பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நீ உழைச்சு முன்னேறணும்னு 24 மணி நேரமும் சமையல் அறையில நின்னு வேலை செய்யற நீ. அத கூட தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பூ மாதிரி வளர்த்த பொண்ணு இப்ப இவ்வளவு கஷ்டப்படுற. சரி, நீயா தேர்ந்தெடுத்த வாழ்க்கைன்னு அதை நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா உன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. உனக்கு இங்க பாதுகாப்பு இருக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? தனா, நீ கிளம்பு. என் கூட வீட்டுக்கு வா. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தலை முடிக்கிட்டு என் கூட வந்துரு. என் பொண்ணா, நீ மட்டும் வீட்டுக்கு திரும்பி வந்துரு. அப்பா, என்னப்பா நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்காப்பா? நான் எது நியாயம்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். இல்லப்பா, நீங்க உண்மை தெரியாம பேசுறீங்க. அப்பா, உங்களுக்கு என் உயிருக்கு ஆபத்துங்கிற தகவல் தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா தன்னோட உசிர பணைய வச்சு கதிர் என்ன காப்பாத்துனது உங்களுக்கு தெரியலப்பா. சரி, 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிருந்தா? என்ன பேசாம இருக்கீங்க? இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. எல்லா நாளும் நல்லது நடக்குமா தானா? எனக்கு பயமா இருக்கு. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பதட்டமா இருக்கு. கட்டுன பொண்டாட்டிக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதவன் இவெல்லாம் ஒரு புருஷனா? இவனை நம்பி நீ? ஏங்க, என்னங்க பேசுறீங்க? அவ பாவம். ஜானகி, உள்ள வரும்போது சொன்ன இல்ல நீ எதுவும் பேசக்கூடாதுன்னு. பெரியப்பா, பெரியம்மா எப்படி பேசாம இருப்பாங்க? மாயா, நீ அமைதியாரு. நான் ஒரு முடிவோட தான் இங்க வந்திருக்கேன். என்னப்பா முடிவு? ஏன் புருஷனை தலை முழுகிட்டு வான்னு சொல்றதா? ஆமா,